பெண்கள்ல ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா சிலர் மட்டும்தான் இருக்காங்க. பெரும்பாலும் அதுல சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்காக மட்டுமே ஜிம்முக்கு போற நடிகைகள் அப்பப்ப ரீல்ஸை மட்டும் ஷேர் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்ட்ரஸ் சமந்தா மாதிரி சில நடிகைகள் மட்டும்தான் வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் வெயிட் லிஃப்டிங் பண்றது, ஜிம் போறது, ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில தான் தற்போது கர்நாடகாவை சேர்ந்த பெண் பாடி பில்டரான சித்ரா புருஷோத்தம் காஞ்சிபுரம் பட்டு சாரியை போட்டுக்கிட்டு வெட்டிங் லுக்ல இருக்க மாதிரியான வீடியோஸ் அண்ட் பிக்சரை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்க நிலையில அவங்களோட இந்த லுக்குக்கு காம்ப்ளிமெண்ட்ஸும் இன்னொரு பக்கம் கிண்டல்களும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாடி பில்டர் சித்ரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஒருத்தரோட உடல் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த மாதிரியான தோற்றத்தை அடையிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. மேலும் இது மற்றவங்களுக்கு அதிகமான என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை 34 மில்லியனுக்கும் மேலே அதிகமான வியூவர்ஸால பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் இன்ஸ்டாகிராம்லேயே இந்த வீடியோ ரொம்பவே ட்ரெண்டாக இருக்க நிலையில பாடி பில்டிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க தருண் கில் அப்படிங்கிற ஒரு நபர் பாடி பில்டிங் பண்ணும்போது பொதுவாக ஸ்டெராய்ட் பயன்படுத்துறதால ஏற்படுற நெகட்டிவ் சேஞ்சஸ் குறித்த நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் சித்ராவோட வீடியோவை ஷேர் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவங்களோட மாமியார் குடும்பம் கண்டிப்பா இவங்கள பார்த்து பயப்பட போறாங்க. இந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணதை பார்த்து பல பேர் அதுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ஒருத்தர் பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் பாகுபலி மற்றும் பாகுபலியோடு விளையாடிய இவர் பாகுபலி என்றே அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய பேரான கமெண்ட்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா பொறாம கொண்டு அவங்க விலகி இருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்துட்டு தான் இருக்கு.